வணக்கம் 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 தமிழ் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நான் உங்கள் எம்எஸ்கே என்கிற மோ செந்தில்குமார். அதாவது ஜூன் 12 இன்று வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர், அதாவது உலக தினம். எதற்காக என்றால் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பதற்காக இன்று அதனை எதிர்த்து வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர். அந்த தினம் ஜூன் 12, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12 அன்று சர்வதேச நாடுகளால் அனைத்து நாடுகளிலும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு அதாவது ஒவ்வொரு இந்திய நாட்டின் ஒரு குடிமகனாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த காணொளியில் நான் உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். அதாவது குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பதில் நமது பங்கு என்ன, அதைத்தான் இந்த காணொளியில் உங்களுக்கு விரிவாக சொல்லவிருக்கிறேன். தயவு செய்து இறுதி வரை காணுங்கள். எவ்வாறு குழந்தை தொழிலாளர் முறையை இந்த புகார் எவ்வாறு நாம் தெரிவிப்பது, ஓகேங்களா? ஸோ அதற்கு முன்னாடி மத்திய அமைச்சரான அந்த குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலத்துறை அமைச்சரான ஸ்மிருதி இரானி அவர்கள் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்றைய செய்தி அதான் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமதி சுபின் இரானி appeals to citizens to report instances of child labor on pencil portal or on childline 1098. அதாவது குழந்தை தொழிலாளர் முறை, நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, சப்போஸ் இல்லை ஏதாவது ஒரு கடைக்கு போகிறீங்க, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எங்கேயாவது போகிறீங்க, ஒரு தொழிற்சாலைக்கு போகிறீங்க. நீங்கள் போகிற இடத்துல எங்கேயாவது 14 வயது, அதாவது மேக்சிமம் 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளை, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, 14 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் அங்கு பணியமர்த்தப்பட்டு அவர்கள் பணி செய்வதை நீங்கள் கண்டால், அந்த தகவல் உங்களுக்கு தெரிய வந்தால், உடனடியாக மத்திய அரசாங்கத்தின் சைல்டு லைன், அதாவது குழந்தைகளுக்காக இருக்கின்ற 1098 1098 இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த புகாரை அளிக்கலாம். ஓகேங்களா? அவங்களுடைய தகவலை மட்டும் கொஞ்சம் சேகரிச்சுட்டு அவங்கள பற்றி சில தகவல், அது எங்கே வேலை செய்கிறாங்க, அவங்க முடிஞ்சால் அவங்களுடைய பேர், அவங்களுடைய ஊர், அந்த மாதிரி தகவல் எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த தகவலை வந்து நீங்கள் வந்து 1098 1098 அந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் புகாரை தெரிவிக்கலாம் இல்லை, நீங்கள் தெரிவிக்கணும். அதுதான் அந்த குழந்தைகளுக்கு நாம் செய்கின்ற ஒரு நல்ல ஒரு செய்தி. என்னென்றால் அது மூலயமாக அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல கல்வி கிடைப்பதற்கு நீங்கள் காரணமாக அமைவீர்கள் என்பதனை தயவு செய்து கனிவுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்ற, மத்திய அமைச்சர் அவர்கள், ஆன் அக்கேஷன் ஆஃப் தி வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் டுடே, அதாவது இன்று வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான உலக தினத்தில், எவ்ரி சைல்டு ஹாஸ் எ ரைட் டு எஜுகேஷன் அண்ட் ஹாப்பி சைல்ட்ஹுட், ஒவ்வொரு குழந்தைக்கும் நல்ல கல்வியை பெறுவதும் வாழ்க்கையில் சிறு வயதில் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதும் அவர்களுடைய உரிமை, அடிப்படை பிறப்பு உரிமை. எனவே ஆன் வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர் லெட் அஸ் ரீஅஃபர்ம் அவர் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் கம்பேட்டிங் சைல்ட் லேபர். அதாவது இந்த தினமான இன்று ஜூன் 12 நாம் அனைவரும் ஒரு உறுதியேற்போம். இந்த குழந்தை தொழிலாளர் முறையை நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் கைகோர்த்து அதை ஒழிப்போம் என்று அவர் கூறியிருக்கிறார். அதை எப்படி செய்வது, அதைத்தான் நாம் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். அதாவது அவங்க ட்விட்டரில் அவங்க போட்டிருக்கிற போஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஐ அப்பீல் டு எவ்ரி சிட்டிசன் டு ரிப்போர்ட் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் சைல்ட் லேபர் ஆன் பென்சில் போர்ட்டல் ஆர் சைல்ட் லைன் 1098. 2 வாய்ப்புகள் இருக்குது, 2 வழி இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் 1098 1098 அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து அந்த குழந்தைகள் பற்றிய தகவல்களை நீங்கள் அளிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக அப்படி நான் ஃபோன் பண்ணி என்னால் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண விருப்பப்படல, நான் ஆன்லைன் மூலமாக பண்ணுறேன் அப்படின்னா, ஆன்லைன் மூலமாக எப்படி பண்ணுறதுன்றத இந்த காணொலி உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அடுத்ததை பார்த்து, வி ஓவ் இட் டு அவர் சில்ட்ரன் த ஃபியூச்சர் ஆஃப் அவர் நேஷன். ஏன்னா குழந்தைகள் தான் நாளைய தலைமுறை, இந்த நாட்டின் தலைமுறை மக்கள் என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த pencil.gov.in அந்த இணையதளம் வாயிலாக நீங்கள் எவ்வாறு புகாரினை தெரிவிப்பது. அதாவது இப்போ போய் நீங்கள் என்ன பண்ணீங்க, pencil.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் வரும், என்ட்ரு கொடுங்க, pencil.gov.in. ஓகேங்களா? ஸோ இந்த முகப்பு பக்கம் உங்களுக்கு லோட் ஆகும். அந்த முகப்பு பக்கத்திலே போனவொன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு எண்ட் சைல்ட் லேபர் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வருகிறது. சில்ட்ரன் ஷுட் நாட் ஒர்க் ஆன் ஃபீல்ட்ஸ் பட் ஆன் ட்ரீம்ஸ்.
ஓகேங்களா. இஃப் யூ ஃபைண்ட் எனி சைல்டு ஒர்க்கிங் எனிவேர் ரிப்போர்ட் டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஆர் பென்சில் போர்ட்டல் at www.pencil.gov.in. அதாவது நான் ஏற்கனவே சொன்னதான், நீங்கள் எங்காவது ஒரு குழந்தை தொழிலாளர் முறையை கண்டாலோ தகவல் தெரிந்தாலோ உடனடியாக அருகில் இருக்கிற காவல் நிலையத்திலோ நீங்கள் புகார் அளிக்கலாம். அப்படியும் செய்யலாம். அப்படி இல்லைனா 1098 அந்த எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம். அப்படி இல்லைனா மூன்றாவதாக இந்த பென்சில் போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணி இதில் வந்து இது மூலமாக நீங்கள் புகார் பதிவு செய்யலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை தொழிலாளர் வந்து 1987ஆம் ஆண்டு இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டது. 86ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் அது வடிவமைப்பு கொண்டு வந்து 1987ஆம் ஆண்டு இந்த சட்டம் வடிவமைக்கப்பட்டது. இந்த சட்டத்தின் முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், ஒருவேளை நீங்கள் புகார் அளித்து அது உறுதியாகிவிட்டால் சம்பந்தப்பட்ட நபர் மீது, அதாவது யார் வந்து அந்த சைல்டு லேபர் பண்ணாங்களோ, குழந்தையை கொண்டு வந்து வேலைக்கு வாங்க வச்சாங்களோ, அவங்க வந்து 20,000 முதல் 50,000 வரை ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். அது மட்டும் இல்லாமல் 6 மாதம் முதல் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் வழங்கப்படும். அதுதான் இந்த சட்டம் சொல்கிறது. ஒருவேளை அதாவது நீங்கள் ஒரு தடவை ரிப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்க தண்டனையை அனுபவிச்சிடுறாங்க, திருப்பி வெளில போய் திருப்பி அகெயின் அதே தப்பை அவங்க பண்ணுறாங்கன்னா அந்த முறை அவங்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் என்பதுதான் இந்த சட்டம் சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ அந்த தகவலை உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது? ஓகேங்களா. இங்கே முகப்பு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆர் ரிப்போர்ட் ஏ சைல்டு லாட்ஜ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆர் ரிப்போர்ட் சைல்டு, ஓகேங்களா, நியூ கம்ப்ளைண்ட், நீங்கள் இதை கிளிக் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே பக்கத்துக்கு தான் போவோம். ஓகேங்களா. இப்போ நான் இதே கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு வரும், கம்ப்ளைண்ட் ஃபார்ம். ஓகேங்களா. சைல்டு லேபர் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கு. ஸோ அந்த குழந்தைகளை பற்றி தகவல்கள் நீங்கள் கொடுக்கலாம். நேம் ஆஃப் த சைல்டு இஃப் அவைலபிள். ஓகேங்களா. அந்த குழந்தையோட பேர் உங்களுக்கு தெரியும்னா இந்த குழந்தையோட பேரை நீங்கள் பதிவு பண்ணலாம். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், அதாவது அந்த குழந்தைகளை பற்றி தகவல்கள், நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்க, எந்த ஒரு கடையில் வேலை செய்கிறாங்களா, இல்லை இங்கே ஏதோ ஒரு தொழிற்சாலையா, இல்லை ஏதாவது ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறாங்களா, அந்த தகவல்களை கொடுக்கலாம். சப்போஸ் அந்த குழந்தையோட ஃபோட்டோ நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா, இல்லை வேறு எது மூலியமாக உங்களுக்கு கிடச்சிதுன்னா அந்த குழந்தையோட ஃபோட்டோவையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இந்த 3 தகவலும் ரொம்ப இன்றியமையாத தகவல். ஸோ இது 3த்தையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அட்ரஸ் வேர் சைல்டு ஃபவுண்ட், அந்த குழந்தைய நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்ற தகவல், அவங்களோட வீட்டு நம்பரு, அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ், கிராமம், அதுக்கப்புறம் வார்டு ஆர் பஞ்சாயத்து, எந்த வார்டு, டவுன் வந்து எந்த வார்டு, பஞ்சாயத்துனா எந்த பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் தாலுக்கா எந்த தாலுக்கா, எந்த சப் டிஸ்ட்ரிக்ட் என்ன, அவங்களோட லேண்ட்மார்க்கு, அதாவது அந்த அட்ரஸுடைய லேண்ட்மார்க் என்ன, அது அப்புறம் ஸ்டேட், நீங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. எந்த ஸ்டேட், நம்ம இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட்டு. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் வந்து வேறு ஒரு ஸ்டேட்டு கூட போவீங்க, கேரளா இல்லை கர்நாடகா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு டூர் போகிற சமயத்தில் கூட நீங்கள் நம்ம ஊர் பசங்க வந்து அங்கே ஏதாவது வேலை செய்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்தால் கூட நீங்கள் புகார் அளிக்கலாம். அப்போ வந்து நீங்கள் இங்கே வந்து உங்களோட ஸ்டேட் வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்களோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா. ஸோ இதை செலக்ட் பண்ணணும். ரிப்போர்ட்டிங் பர்சன் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய பெயர், ஆக்சுவலாக யார் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆனால் உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேப்பில் போயிட்டு ட்ராக் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் நம்பரை வச்சு என்ன, அந்த கம்ப்ளைண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன, ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டாங்களா, என்ன நிலையில் இருக்குது, அந்த குழந்தையை மீட்டுட்டாங்களா அப்படின்ற தகவலை நீங்கள் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா.